துப்புரவு பணியாளருக்கு நாங்கள் கொடுக்கல சார் வாக்குறுதி, கேட்கல சார். அவங்க நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கான் சார். அவனை போய் 420 வேலை பார்த்துருக்கீங்களே. எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்பட்ட, மிக பிரம்மாண்டமாக செயல்பட்ட, அதாவது உண்மையாகவே அவர் பாராட்டணும். முதலமைச்சருக்கான தகுதி இல்லையே தவிர எதிர்கட்சி தலைவருக்கான அத்தனை தகுதியுமே அவருக்கு இருக்குன்றது தான் நான் நினைப்பேன். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழக மக்களை இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாகும்னு வச்சுக்கோ. கொரோனாவோட மோசமான அரசு திமுக அரசுன்றது மக்கள் உணர்ந்துட்டான். கொரோனாவை பாதிச்சுட்டு இல்லை, அந்த பாதிப்பை விட பெரிய பாதிப்பு இந்த 4.5 வருஷம். கொரோனான்றது 2.5 வருஷம் 3 வருஷம் தான். நம்முடைய கழிவுகளை, நம்முடைய மலங்களை, நம்முடைய துர்நாற்றத்தை இதையெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு கேவலமான விஷயத்தை நீங்கள் காட்டுறீங்களே. உங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையே. உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு சார் உங்களுக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணணும், பேனா வைக்கணும்? ஒன்றுமே தெரியல தான் கலைஞர் உங்களை இன்னைக்கு வரையும் ஏன் கொடுக்காம இருந்தாருன்னு தெரியுதா? அவர் உயிரோடு இருக்க வரையும் அந்த கட்சி உங்ககிட்ட கொடுக்கல, உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கல. இன்னைக்கு அப்படியாப்பட்ட சொந்த தகப்பனாரே உங்களை பற்றி எவ்வளோ மோசமான நிலைமை வச்சுருந்துருப்பான்னு தெரிஞ்சிருக்குதா? என்ன சொல்கிறாங்க, சாபம்லாம் விடுறீங்க, நீங்கள் இது சாபம்லாம் விடுறீங்க, அந்த மாதிரி கேட்குது. சாபம் விடாமல் என்ன சாம்பிராணி போட்டு ஆராதனை காட்டணுமா? மேயர் பிரியா அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் உட்காந்து நம்ம டீ குடிக்கிற மாதிரி பார்த்தோம். அது கேட்டு நாங்கள் டீ வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் வந்து டீ குடித்தேன், காப்பி குடித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வேற ஏதாவது குடிக்க சொல்லுவாங்க. நான் மக்களை கூட்டு வருவேன் சார், தலைமைச் செயலகத்தை ஏறுவேன் சார் சொன்னீங்களா இல்லையா? இப்போ கூட்டுப்பாங்க துப்புரவு துறையினர்களை. நீங்கள் ஏன் சார் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க பனையூரில்? வாங்க சார், நீங்கள் கூப்பிட்டு போங்க சார் தலைமைச் செயலகத்துக்கு. வந்தால் டிராஃபிக் வந்துடும், எனக்கு வந்து ஜுரம் வந்துடும், கொரோனா வந்துடும்லாம் சொல்ல முடியாது. விஜய்ன்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் இது நீங்கள் போய் ஸ்டாலின்கெலாம் போயிட்டீங்கன்னா அசிங்கமா இல்லை? ஸ்டாலின்லாம் பயப்படாளா சார்? சார் முதலமைச்சர் அவரை போயிட்டு நீங்கள் அசல்ட்டாக சொல்கிறீங்க. ஆமாம் சார், அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள் முதல்ல. அவரோட தலைவர் இருக்கட்டும், 75 வருஷம் ஆண்ட கட்சியோட தலைவராக இருக்காரு. ஆண்ட கட்சி பேண்ட கட்சியெல்லாம் நாட்டில் புரிஞ்சு போச்சு சார். இளையபாரதியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாருன்னா விசில் ப்ளோயர் வாராகி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன் சார். முந்தைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் 153வது வாக்குறுதி என்ன சொல்கிறாருன்னா, தூய்மை பணியாளர்களை நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கடிதம் கூட கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் வெளியிட்டீங்க முன்னாடி. இப்போ என்ன இந்த அரசு பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு, அதுவும் திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவருடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், குறிப்பாக சொல்லப்போனால் மக்களிடம் தேர்தல் காலகட்டங்களில் 2021 கொடுக்கப்பட்ட அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா? இப்போ கூட சொல்லுவார் முதலமைச்சர், நான் வந்து 90% நிறைவேற்றிட்டேன், 98% நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் எதை நிறைவேற்றினார்ன்றதை தான் இதில் நிறைவேற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு திட்டங்கள் கூட அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று கூட இன்றைக்கி வந்து சரியான முறையில் நடைமுறைக்கு வரல. அது மக்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயல்பட்ட, மிக பிரம்மாண்டமாக செயல்பட்ட, அதாவது உண்மையாகவே அவர் பாராட்டணும். முதலமைச்சருக்கான தகுதி இல்லையே தவிர எதிர்க்கட்சி தலைவருக்கான அத்தனை தகுதியுமே அவருக்கு இருக்குன்றது தான் நான் நினைப்பேன். நான் வந்து 2021 அவர் கடிதங்கள் வந்து அவர் மாநகராட்சி கமிஷனருக்கு வந்து எழுதும் போது இந்த துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அவன் நிரந்தர பணி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில் அதை வந்து கொண்டு வராரு அந்த புத்தகத்தில். எப்பவுமே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கொடுத்த குரல்கள் வந்து மிக வலிமையான குரல். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பதவிக்கு தகுதியானவர் அல்ல என்பதற்கு அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லப்படலாம். தந்தையாருக்கு தெரியுங்க எப்பவுமே எது நல்லது எது கெட்டது, யாரை எப்போ உட்கார வைக்கணுன்றது. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சி மேலே, அன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி, அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேலே பெரிய அதிருப்தி அப்படின்லாம் சொல்ல முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டாங்க அதிமுக அரசு, ஒரு 5 வருஷம் மாற்றி போடலாமே அப்படின்னு கூட நினச்சி கூட மக்கள் பார்க்கல. ஆனால் அதில் என்ன கேட்டோன்னா, ஒரு மாற்றம் தேவைப்படும். எடப்பாடி வந்து புதுமுகம், மிக திறமையாக செயல்பட்டாருன்னா ஆஹா ஊகன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால்
இந்த மாதிரியான இந்த பொய்யான வாக்குறுதியை எடப்பாடி அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. முடியும்னா முடியணுங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். முடியும் முடியாது, அதுதான் என்பது. அவர் மேலே எதுவும் பெரிய அதிருப்தி கிடையாது மக்கள்கிட்ட. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி தான் அவங்க போட்டாங்க. அது திமுகவுக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணமோ சிந்தனையோ கிடையாது அவங்களுக்கு. சரி, ஒரு 10 வருஷம் ஒரு அதிமுக அரசு நடந்துருச்சு, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக சந்திச்சிட்டோம், ஏன் ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு நினச்சிருக்கு தான் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புழக்கத்தில் தான் போட்டாங்களே தவிர, அதோடைய வலியும் வேதனையும் இந்த 4.5 வருஷமாக அந்த மக்கள் அனுபவிச்சுட்டு வரான். ஏன்டா உங்களுக்கு ஓட்டு போட்டோன்றது இப்போ தான்டா எனக்கு தெரியுதுன்னு பார்க்குறீங்களே. இப்போது தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் பிரச்சனையில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் ஒரு முறை அண்ணா அவர்கள் சொன்னாருங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு அனுப்புகிறார், கலைஞரையும் நெடுஞ்செழியன் அவர்களையும் அனுப்புகிறாங்க. அப்போ நிகழ்ச்சி ஒற்றுப்பட்ட அண்ணா இறப்புக்கு பிறகு அந்த இவங்க ஆட்சியை வந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்போ அண்ணா மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார், நம்மகிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்க மக்கள், நம் காங்கிரஸ் பேரியக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய விஷயத்தை நம்ம சொல்லி கொண்டு வந்துட்டோம். அதற்கு முக்கிய பங்காக வகித்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா அண்ணாவுக்கு தெரியும், தம்பி முகத்தை காட்டினா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற எண்ணம் எப்போவுமே அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான கலைஞர் அவர்களையும் நெடுஞ்செழியன் அவர்களையும் அனுப்பி ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது, நம்மக்கிட்ட ஒரு கரண்டி இருக்குது பார்த்துக்க, நம்ம வெத்து கரண்டியை வச்சு நம்ம விளையாடிட்டு இருந்தோம், வெத்து கரண்டி இப்போ நம்மகிட்ட இல்லை, அதிகாரத்தை கையில் கொடுத்துரும், அதில் பருப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த பருப்பை ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் லைட்டாக ஆட்டினீங்கன்னா தாளிக்கலாம், அதிகமாக ஆட்டினீங்கன்னா பருப்பு திருச்சி வெளியே வந்துடும். ரொம்ப மிக தெளிவாக சொல்லியிருக்காருங்க அண்ணா. அப்படியாப்பட்ட பருப்புகள்லாம் இன்றைக்கி இந்த மக்கள்கிட்ட வந்து வேகாது, இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் வேகாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அண்ணா கொடுத்த மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழக மக்களை இவ்வளோ துன்பத்துக்கு ஆளாகும்னு நினச்சிக்கூட, கொரோனாவோட மோசமான அரசு திமுக அரசுன்றது மக்கள் உணர்ந்துட்டான். கொரோனாவை பாதிச்சதில்ல, அந்த பாதிப்பை விட பெரிய பாதிப்பு இந்த 4.5 வருஷம். கொரோனான்றது 2.5 வருஷம் 3 வருஷம் தான். இவங்க 4.5 வருஷம் 5 வருஷம் இந்த ஆட்சியில் இன்னும் 6 மாதம் எப்படி கஷ்டப்பட போகிற மக்கள்ன்றது உணர்த்துது. குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சி, அதில் துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா, எந்த மாநகராட்சியை சென்னை மாநகராட்சி எங்களுக்கு கோட்டைன்னு சொன்னீங்களோ அந்த கோட்டை தான் உங்களை மிகப்பெரிய ஒரு உருவாக்கத்தை உருவாக்குச்சு திமுகவுக்கு. திமுகன்ற ஒரு எங்கே நீங்கள் தோத்தாலும் சென்னை மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த சென்னை கோட்டை வந்து ஒரு மோசமான ஒரு அமைச்சரை போட்டுட்டு, சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சரை போட்டுட்டு, அவரை நம்பி போய் இந்த அரசுக்கு வந்து சொல்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஏதோ நமக்கு நிரந்தர பணிகள் கொடுப்பாங்கன்னு நினச்சி ஒரு யூகோ பிரச்சனையில் வந்த ஒரு பிரச்சனை, 2 அமைச்சருக்குள் நடந்த யூகோ பிரச்சனை. நான் ஒரு காணொலி உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். அந்த காணொலியில் மிக தெளிவாக ஒரு நிகழ்ச்சி துணை முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்து பக்கத்தில் இன்னொரு லேடியை பக்கத்தில் நிற்க வைக்க பார்க்குறாரு, ஒரு பெண்மணியை. இவர் சேகர் பாபு மேயரை முன்னிலைப்படுத்துகிறார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அது முடிஞ்ச உடனே 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிட்டு அடிச்சுக்கிற குறைக்கு போயிட்டாங்க. அது யார் நடக்குது? ஐஏஎஸ் ஆஃபீஸர் குமரகுபரன் இருக்காருங்க. இப்போ குமரகுபரனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல அதிகாரி தான், ஆனால் இந்த கேவலமான அரசுடன் வந்து அவர் பணியாற்றும் போது அவருக்கு தான் கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்குது. இப்போ அவரே வந்து இந்த வேலையை விட்டு போய் இந்த டிபார்ட்மெண்ட் வெளியில் வேற எங்கேயா போயிடலாமான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி தான் சார் பிரச்சனை, இதுதான் சார் சூழ்நிலை, இவங்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், பெருசாக வந்து செலவழியாது சார் அப்படின்னு சொல்ல தான் முடியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதிகாரி எல்லாமே நமக்கு அடிப்பணிந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி தான் இன்றைக்கி குமரகுபரன் முன்னிலை நடத்தி அந்த வந்து இந்த இயக்கத்தை இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஒரு தாண்டோடித்தனமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப கேவலமாக போய் நிற்கிது. இந்த அரசுக்கு துப்புரவு பணியாளருக்கு நாங்கள் கொடுக்கல சார் வாக்குறுதி, கேட்கல சார், அவங்க நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கான் சார். அவனை போய் 420 வேலை பார்த்துருக்கீங்களே. உங்களுடைய போக்குவரத்துக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம். நம்முடைய கழிவுகளை, நம்முடைய மலங்களை, நம்முடைய துர்நாற்றத்தை இதையெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர்கள் மேலே நீங்கள் வந்து ஒரு கேவலமான விஷயத்தை நீங்கள் காட்டுறீங்களே, உங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையே. உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு சார் உங்களுக்கு வந்து இத்தனை கோடி ரூபா பணம் செலவு பண்ணணும், பேனா வைக்கணும், செலவு வைக்கணும், இதுக்கெல்லாம் செலவு வைக்க முடியுது. அந்த தொழிலாளிகள்
அவன் கையை கீழே ரோட்டில் வைக்கலன்னா நம்மளாம் நீங்கள் சுத்தமாக நிற்க முடியாதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான நிலைமை உருவாக்கிடும். இன்றைக்கி அந்த ஒரு 6 தொகுதி இந்த வடசென்னையில் 4 தொகுதி வந்து இன்றைக்கி நாத்தம் பிடிச்சி நிற்கிது. ஏன்னா இவங்க நாத்தத்தில் ஏன்னா போய் வாக்குறுதி கொடுக்குறது ரொம்ப தெளிவானவருங்க. திமுகவை பொறுத்தவரை எப்போவுமே மக்கள் வந்து இவங்களை ஏன் 10 வருஷம் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா உங்களோட அயோக்கியத்தனமான ஆரோக்கியம் இல்லாத அரசு செய்யக்கூடியவர் நீங்கன்னு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிக சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எல்லா விதமான பிரச்சனையும் தெரிஞ்சவங்க. இன்றைக்கி இந்த அரசு இவ்வளோ பெரிய அவப்பெயரை உருவாக்கி வச்சுருக்குன்னா அதுக்கு ஒரு சில அதிகாரிகளும் காரணமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறையிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாலும், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் சுற்றி இருக்கக்கூடிய 2 IAS ஆஃபீஸர்கள், உதயச்சந்திரன் போன்ற ஆட்கள்லாம் ஒன்றுமே தெரியல தான் கலைஞர் உங்களை இன்றைக்கி வரையும் ஏன் கொடுக்காமல் இருந்தாருன்னு தெரியுதா? அவர் உயிரோடு இருக்க வரையும் அந்த கட்சி உங்கள்கிட்ட கொடுக்கல, உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கல. இன்றைக்கி அப்படியாப்பட்ட சொந்த தகப்பனாரே உங்களை பற்றி எவ்வளோ மோசமான நிலைமை வச்சுருந்துருப்பான்றது தெரிஞ்சிருக்குதா? இந்த அரசுக்கு என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க? 525 வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒரு வாக்குறுதி கூட இந்த மக்கள்கிட்ட நிறைவேற்ற முடியலையே. ஆனால் பொய்யை மட்டும் ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க. வாயில் திறந்தால் வாயில் வந்து நாத்தங்க வாயாங்க. திமுகனுக்கு நாத்த பிடிச்ச வாய்ங்க அவங்களுக்கு. எதை சொன்னாலும் பொய்யிலேயே பேசிடலாம். இந்த மக்கள் துப்புரப்படி ஏதாவது சொன்னேன், அவனுடைய சாபத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவங்களும் நன்றாக இருக்க மாட்டாங்கன்றது அந்த வைத்தறிச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு வேற பாதையை காட்டுறேன். சொல்கிறாங்க சாபம்லாம் விட்றீங்க, நீங்கள் எதுக்கு சாபம்லாம் விட்றீங்க அந்த மாதிரி கேட்குறது. சாபம் விடாமல் இன்னும் சாம்பிராணி போட்டு ஆராதனை காட்டணுமா? தமிழ்நாடோட முதலமைச்சர் சாபம் எப்படி சார் விடலாம்? ஏங்க உங்களை முதலமைச்சர் உட்கார வச்ச மக்களுங்க, அவங்க உட்கார வச்ச முதலமைச்சராக நீ வந்து இன்னைக்கு உட்காந்துருக்க அரியணை உட்காந்துட்டு இருக்கன்னா யார் காரணம்? கொரோனா பீரியடில் நீங்கள் வந்து நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்கல்ல, அதையெல்லாம் அவன் வந்து கை வைக்கல அப்படின்னா என்ன நிலைமை இருந்திருக்கும் சார்? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியும் பிரித்து ஆண்டது சார் கொரோனா. ஒவ்வொரு வீட்டில் வெளியில் வந்து அந்த ஒரு அதுவும் சொல்லப்போனால் உபகரணங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இன்றைக்கி வரையும் அவங்க வந்து தன்னுடைய ஒவ்வொரு பெண்மணியுடைய கையை போய் பாருங்க, அங்கே எவ்வளோ கீரைகள் பாட்டில்கள் கால் கையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்குது. அப்போ அந்த சாபம் விட மாட்டாங்களா அவங்கள? நீங்கள் தானே சார் வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும்ல. துப்பு கட்ட அரசுக்கு எதுக்கு சார் இந்த மாதிரியான விஷயங்கள்? அப்போ அந்த சாபம் விடாமல் உங்களை சாம்பிராணி போட்டுன்னா உங்களை ஆராதனை கிடைக்க போங்களா? இதெல்லாம் வந்து ஆணவத்தினுடைய பேச்சுங்க. இந்த ஆணவம் வந்து சேகர்பாபு நினச்சிட்டு இருக்காருங்க, நான் தான் நிரந்தர சென்னைக்கே முதலமைச்சர் நினச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் நினச்சிருக்காரு. எவ்வளோ பேர் இந்த ஆணவத்தால் அழிஞ்சு போனவங்களை நம்ம பார்த்துருக்கோம் தமிழக அரசியலில். இந்த திமுக அரசு இது கேவலமான அரசுன்றது மக்கள் மனதில் கொதிச்சு போய் நிற்கிறான். 2026 எப்படா வரும்னு உட்காந்து காத்துட்ருக்கான். அன்னைக்கு குத்துவான் பாருங்க, அன்னைக்கு தெரியும் ஒரு மாற்றம். சார் நேரு அவர்கள் தான் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், இவர் சேகர்பாபு அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர். இவர் எதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தூய்மை பணியாளர் கேட்குறாங்க. அதாவது சொன்னேன் உங்களுக்கு கடந்த கேள்வியிலே நான் சொன்னேன், 2 அமைச்சர்கள். அதாவதுங்க நேரு வந்து ஒரு நல்ல கோபக்காரர். எனக்கு நிறைய நான் அவர்கிட்ட பழகி இருக்கனால சொல்கிறேன். கோபக்காரர், யாராவது உதவி கேட்டால் அந்த உதவி செஞ்சு கொடுக்குறவர். கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல பேருக்கு வந்து அவர் வந்து கஷ்டப்படுறவங்களாம் கூப்பிட்டு வந்து அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து டிரைவர் அவன் கண்டக்டராக உருவாக்கியிருக்காரு. அவருக்கு வந்து எப்பவுமே கோபம் உள்ள மனத்தில் வந்து எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதரை வந்து இன்றைக்கி சென்னைக்குள்ளே அவர் திமுக தான் வாழ்க்கை அவருக்கு. இவர் ஒன்றும் அதிமுகலேருந்து வந்து உட்காரல, திமுக தான் வாழ்க்கை. அந்த குடும்பமே வந்து திமுகவுடைய ரத்தமே ஓடுது அந்த குடும்பத்தில், நேருடைய குடும்பத்தில். ஆனால் அப்படியாப்பட்ட குடும்பத்தை நீ சென்னையில் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய பழைய ஹிஸ்ட்ரியை சொன்னால் சேகர்பாபுக்கு அசிங்கம் வரலாம். ஏன்னா நம்ம தனி மனிதனுடைய தாக்குதல் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அமைச்சருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அமைச்சருக்கான ஒரு தகுதி இல்லாத ஒருத்தருக்கு வந்து சேகர்பாபு கொடுத்துருக்காருன்னா, அவர் வீட்டுக்கு வந்து அவர் முதலமைச்சர் வீட்டில் அவர் வந்து அந்த எடுபடி வேலை செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போவுமே மேனேஜரை விட எடுபடி வேலை செய்கிறவங்களுக்கு தான் நிறைய மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அவன் விட்டு போயிட்டானா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகளை வெளியே சொல்லிட்டான்னா, ஆணவம் அகம்பாவம் எப்போ ஒரு மனிதனுக்கு ஏறிச்சோ அன்றைக்கே அழிவு பாதையை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இது திமுக அரசுக்கு கண்டிப்பாக பொருந்தும். மேயர் பிரியா அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் உட்காந்து நம்ம டீ குடிக்கிற மாதிரி பார்த்தோம். அது கேட்டதுக்கு நாங்கள் டீ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
டீ குடித்தார் எங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சரும் டீ குடித்தாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்க. ஏன் பால் குடிக்கலையா நீங்கள்? என்னங்க இது ஒரு எவ்வளோ கேவலமாக இல்லை? நான் அந்த பெண்மணின்றதுனால ரொம்ப வார்த்தைகள் வேண்டாம்னு நினைக்கிறேன். டீ குடிச்சிட்டா இல்லை அவங்க குடித்த டீயை நீ குடிச்சிங்களா? அந்த துப்புரவு பணியாளர்களுடைய குடித்த டீயை நீ குடிச்சிங்களா? அது என்ன உனக்கு வந்து டீ குடித்தாங்கன்னா உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுக்குற, அண்ணன் ராஜன் எத்தனை கொடுத்துருக்காரு, எவ்வளோ அகம்பாவம் இல்லை? அதெல்லாம் என்னென்னு கேட்டேன்னா ட்ரெயினரு, அவருடைய ட்ரெயினர், அந்த அம்மாவுடைய ட்ரெயினர் யார்? சேகர் பாபு. அவர் சொல்லி கொடுக்குறது தானே. இதெல்லாம் வந்து டீ குடித்தேன் காப்பி குடித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வேறு எதாவது குடிக்க சொல்லுவாங்க. காத்துனே இருங்க, வருவாங்க, கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க, அதை குடிக்கவும் சொல்லுவாங்க. சார் இப்போ என்ன பார்க்க முடியுதுன்னா, விஜய் அவர்களை போயிட்டு தூய்மை பணியாளர்களை பார்த்துருக்காங்க வீட்டில் போயிட்டு. யாருங்க? விஜய் அவர்கள். ஆமாம், நேற்று பார்த்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? நீ களத்துக்கு போகணும் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அவர்கள் வந்தால் டிராஃபிக் ரொம்ப ஆயிரும். என்ன ஆகிடும்? டிராஃபிக் ரொம்ப ஆயிரும். மக்களில் தான் சொன்னேன் உங்களுக்கு, எல்லோரும் வீட்டில் வச்சு பார்க்குறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, தப்பாக எடுத்துக்கணும். சாலோலாம் போட்டு விட்டுருக்காரு, கை கொடுத்துருக்காரு, சாலோ போட்டிருக்காரு, காப்பி கொடுத்துருக்காரு, வேறு என்ன பண்ணோம்? களத்துக்கு போங்க சார். நீங்கள் போனால் தான் சார் முதலமைச்சர் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, யாருக்காக அவங்க பணி புரிஞ்சாங்க சார்? இப்போ இருக்க முதலமைச்சர் அவர்களே போல சார். நீங்கள் இதே நான் விஜய் அவர்களை வந்து இதே சொல்கிறாங்க. நான் எனக்கு விஜய் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ மற்ற விஷயங்கள், நல்ல ஒரு மனிதர், அவர் ஏதோ ஒரு சிந்தனையோடு வந்திருக்காரு, அதையெல்லாம் நம்ம விட்டு தள்ளுருவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? பரந்தூர் பிரச்சனைக்கு என்ன சொன்னீங்க? மற்ற 2-3 பிரச்சனைகளுக்கு என்ன சொன்னீங்க பேசும்போது? நான் மக்களை கூட்டு வருவேன் சார், தலைமைச் செயலகத்தை ஏறுவேன் சார் சொன்னீங்களா இல்லையா? இப்போ கூட்டுப்பாங்க துப்புரவுத்துறையினர்களை, ஸ்தம்பிக்குமா இருக்கிறதா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி நிற்கிறார் சார், அவனுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார் சார். நீங்கள் ஏன் சார் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க பனையூரில்? வாங்க சார், நீங்கள் கூப்பிட்டு போங்க சார் தலைமைச் செயலகத்துக்கு. சார் நீங்கள் ஒரு மாஸ் லீடர், நடிகர், அது நீங்கள் ஒரு தலைவனாக மாறி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இளையோர் கூட்டம் வந்து உங்களை நிறைய மிகப்பெரிய ஃபாலோவராக பண்ணுறாங்க. ஆனால் களத்துக்கு வரணும். வந்தால் டிராஃபிக் வந்துடும், எனக்கு வந்து ஜுரம் வந்துடும், கொரோனா வந்துடும்லாம் சொல்ல முடியாது. பிரச்சனை அரசியல்னு வந்துட்டால் எம்ஜிஆரை விட நடிகர் உலகத்தில் புரட்சிகரமான தலைவர் எவ்வளோ பார்க்க முடியுமா நீங்கள்? அவர் தான் ஒரிஜினல் தலைவர். மக்கள் பிரச்சனையை வீட்டுக்குள்ளே வச்சு பேசக்கூடாது சார், வெளியில் வாங்கன்னு கூப்பிட்றேன். விஜய் சார் நீங்கள் வெளியில் வரணும், மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கணும். ஏன் எடப்பாடி அவர்கள் எடுத்துருக்கிறார்ல இன்றைக்கி, அவரோட மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி. நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன், அரசியல் அனுபவம் அதிகமாக இருப்பேன் எனக்கு சொல்லிக்கிறார்ல யார்? எங்கள் அப்பா யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி அந்த 4.5 வருஷம் வந்து அவருடைய இப்போ நிர்வாகம் யோசிக்குது, மக்கள்லாம் அரசு நிர்வாகமும் யோசிக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறோன்னா, அவருக்கு செஞ்ச விஷயங்களை யாரும் செய்யலையே. இன்றைக்கி பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ மேலு போல் இருக்கு, இவ்வளோ துன்புறுத்தல் நம்ம அனுபவிக்கலையே அப்படி நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி களத்துக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க களத்துக்கு போகிறாரு. அந்த களங்களில் மக்கள் அமோகமான வரவேற்பை கொடுக்குறான். காசு கூட்டி அவனுக்கு அதிமுக கூட்ட வர மாட்டான், தெரியல உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கிண்டல் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கள நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு களத்தில் இறங்கி எவன் பணிபுரிகிறானோ அவன் தான் வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பான். அதனால் இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிறது இந்த எடப்பாடி போன்ற ஆட்கள்லாம் ஒரு களத்தில் இறங்கும் போது முதல் முதலமைச்சராக இருந்தவர், நீங்கள் வாங்க சார், வந்து நீங்கள் கூட்டு போங்க. நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக திமுக அரசு உங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்கும். களத்தில் இறங்கி நீங்கள் நின்று போராடுங்க. என்ன பண்ணுறாங்க? கைது பண்ணுறாங்களா? கைது பண்ண ஜெயிலெலாம் பார்க்க மாட்டிங்களா? நமக்கு முன்னோர்கள் இந்த தலைவர்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போய் தான் சார் வந்திருக்காங்க, புரியுதுங்களா? சிறைச்சாலை என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை கொடுக்கும், எல்லாருக்குமே அது ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் சிறைச்சாலையெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் சும்மா துஜிபி அரசு சார். நீ எல்லாம் போய் விஜய்ன்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் இது, நீங்கள் போய் ஸ்டாலின்கெலாம் பயந்துட்டீங்கன்னா அசிங்கமா இல்லை? ஸ்டாலின்லாம் பயப்படுறாளா சார்?
சார் முதலமைச்சர் அவரை போயிட்டு நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க சார். ஆமாம் சார், அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள் முதல்ல. திமுகவோட தலைவர் அவர் இருக்கட்டும், 75 வருஷம் ஆண்ட கட்சியோட தலைவராக இருக்காரு. ஆண்ட கட்சி பேண்ட கட்சியெல்லாம் நாட்டில் புரிஞ்சு போச்சு சார். நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் அதே கதை உதாரணம் ஓட்டாதீங்க வாழ்க்கையில். இதெல்லாம் வாழ்க்கையாது. அவர் ஒன்றும் தெரியாது எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் வேறு எதுவும் சொல்லக்கூடாது. நாட்டுடைய முதலமைச்சர் மக்கள் தெரிஞ்சு தெரியாமல் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்துட்டான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிற மக்களுக்கு? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குற, எப்போவுமே 2 கேமராமேனையும் 2 எடிட்டரையும் கையில் வச்சுருக்கிறீங்க. பாத்ரூம் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் குளிக்கிறது எடுக்கல எடுத்து போடல, ஓகேங்களா? மற்ற எல்லாம் வந்துடுச்சு சோஷியல் மீடியாவில். அதுவே நீங்கள் பரப்புறீங்க. நான் கேட்குறேன், செல்ஃபோன் எடுத்துக்கிறீங்க, உங்களோட முதல்வர்ன்றீங்க. ஏன்னாம்மா எல்லாம் சொல்லி கிடைக்குதா? சரி 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 சரி, எதாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா அப்படின்ற. பிரச்சனை நான் நிற்பேன் அப்படின்னு. ஓ, பிரச்சனை நிற்கிறான் மக்களுங்க, 2000 பேர் நிற்கிறான் ரோட்டில். நீ தான் முன்னேற போக மாட்டேங்கிற. செல்ஃபோன்லேயே பேசலாம்ல, அந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை கேட்கலாம்ல. நீ டிவியும் பார்க்கறது கிடையாது, பேப்பரும் படிக்கிறது கிடையாது. உன்னை போய் நாட்டில் முதலமைச்சரை உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த மக்களுக்கு தான் தேவைங்க சார். அவர் உடல்நிலை குறைவாக இருக்கும்போது கூட ஃபோனில் வந்து ஒர்க் பண்ணுறாரு சார். நீங்கள் அதை பார்க்கணும் சார். நீங்கள் உடல்நிலை குறைவாக இருக்கும்போது கூட அவர் ஃபோனில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காருல்ல? அந்த செனாட்டூர்லேருந்து நம்ம சென்னை மாநகராட்சி போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் போய் சேர்ந்துருவார் சார். அங்கே சார் உங்களை நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கிற முன்னாடி மேயர் சார். நீங்கள் அந்த மாநகராட்சியில் நீங்கள் வந்து செங்கோல் ஏந்தி வந்து நின்றுங்க சார். அன்றைக்கி இந்த மக்கள் தான் சார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பணிவிடை செஞ்சாங்க. மற்றவங்களுக்கு தெரியாது சார். சேகர் பாபுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரவுடிசம்மு, இல்லைன்னா பேசுகிற பேச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஒரு 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 தரமான இது இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா தரமற்ற ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் ஒரு மந்திரி பதவி கொடுத்ததுனால என்ன எடுப்பு வேலை பண்ணதுக்காக கொடுத்தது அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கோயிலெலாம் சீரழிஞ்சு போகுது சார். அந்த துறையே சீரழிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் வசூல் வேட்டில் தான் இருக்கார். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் 1000க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்க அப்பா வீட்டிலேருந்து பண்ணாரா? அவங்க அப்பா வீட்டிலேருந்து பண்ணாரா? அவங்க வீட்டிலேருந்து கொண்டு கொடுத்தாரா? இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் எல்லோரும் பண்ணி தான் இருக்கிறான். வருஷம் அது பல வருஷங்களை வந்து ஒரு சில வருஷம் கடந்துச்சுன்னாவே கும்பாபிஷேகம் பண்ணி தான் ஆகணும். இவனும் வீட்டில் இருந்து கொடுக்க போகிறதில்ல. அதில் முடிஞ்ச அளவுக்கு நாத்தம் பிடிச்ச மாதிரி சில வெளியில் பண்ணுறீங்க. நான் பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். நம்ம வந்து டைவர் அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். முதலமைச்சருக்கு மிக மிக தெளிவாக 2026 மக்கள் ஒரு பாடத்தை போட்டுவார்கள். அப்போ தெரியும். 10 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இல்லையே, உங்கள் அப்பா இருக்கும்போது இல்லையே, இதோட முடிஞ்சு போச்சு, படுத்து போச்சு. நீங்கள் போகும்போது உங்கள் சாம்ராஜ்யத்தை எப்படி கொண்டு வச்சிட்டிங்கன்னா, பணம் சம்பாரிச்சிட்டோம், மக்கள்கிட்ட காசு கொடுத்து வந்துடுவோம்னு நினைக்கிறீங்க. தன்மானம் உள்ள தமிழம் வாழ்ந்துருக்கான் சார். இங்கே அவனை நீங்கள் பணம் கொடுத்து அந்த வாட்டி ஏமாற்ற முடியாது. அந்த நினப்போடு இருக்கிறீங்கன்னா அந்த நினப்பு வந்து உங்கள் பொழப்பு கூட நடத்தாத அளவுக்கு பண்ணிடும். விரைவில் நடக்கும், பார்க்க தானே போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாரு. எதுக்கு என்னவா சார் இருக்கும்? வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, ப்ரெஷ் பண்ணிட்டு. டிவிலாம் பார்க்கறதில்ல. ஏதாவது சினிமா பார்த்துட்டு அவர் நடிச்ச படத்தை அவரே பார்த்து சிரிச்சுப்பார். எனக்கு கூட சில நேரத்தில் கோவம் வந்துச்சுன்னா, ஆதங்கம்லாம் வந்துச்சுன்னா நான் பவர் ஸ்டார் படத்தை போட்டு பார்த்துருவேன், சிரிச்சிடுவேன். பிபிபி ஏறாது இல்லை. அந்த மாதிரி இப்போது அரசியல் சாணக்கியத்தை சொல்லிட்டு சுற்றுற சில அறிவுஜீவிகள்லாம், நான் உதயநிதியெல்லாம் பார்க்கும்போது அவர் நடித்த படங்களை இப்போ பார்க்குறேன். அந்த காலத்து சிவாஜி கணேசனை பார்த்த மாதிரியே இருக்குது. சிரிச்சுனே இருக்க வேண்டியது. நீங்கள் மாமனிதன் ஒரு படம் வந்துச்சு. என்னமோ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய மிகப்பெரிய குரல் உடையை நீங்கள் தான் நினச்சிட்டு இருந்தோம், மக்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. கும்பகோணோட மோசமாக தூங்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமாக இல்லை? இந்த நாட்டில் யார்கிட்ட கொடுத்தாங்க மக்கள் இப்போ யோசிக்கிறான்ல. ஐயோயோ, இந்த கும்பகோணத்தை சீட்டை கொடுத்தோம், பதவி கொடுத்தோம், இப்படி ஒரு மோசமான அரசை நம்ம பார்த்தது இல்லையான்னு ஒவ்வொருத்தையும் பாருங்க. திமுக காரன் இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், திமுக காரன் வீட்டுக்கு போங்க. இந்த வட்டச்செயலாளர், வண்டி செயலாளர், பூச்சி இதெல்லாம் விட்டுருங்க. திமுக காரன் வீட்டில் போயிட்டு, இப்போ அறிவாலயத்துலேயே இருக்குது இல்லை பூச்சி பூரா, அவங்க வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன். 2 கோடி பேரை சேர்த்துருக்காங்க சார் வாக்காளர்லாம். இது ஃப்ராடு தனம், யாரை ஏமாத்துறத்தனம். அப்போ நீங்கள் 2 கோடி சேர்த்துட்டு மொத்தமே மக்கள் தொகை எவ்வளோ? 8 கோடி. ஏற்கனவே 2 கோடி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 2 கோடி சேர்த்து 4 கோடி.
அப்புறம் எதுக்கு அண்ணன் திருமா, எதுக்கு இவ்வளோ பெரிய கம்யூனிஸ்டுகள்னு சொல்ல போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சில காமரேட்டுகள், இவங்களாம் எதுக்கு? தேவையில்லை, தூக்கி போட்டுடலாமே. நீங்களே மொத்தமாக வச்சுக்கோங்க. 4 கோடி பேர் மக்கள் தேர்ந்தெடுக்கான சாதாரண ஆளா நீங்கள்? 8% வாக்கு வாங்கினா சீமானு, 30 லட்சம் வாக்குகள் வந்தது. புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ண முடியுது? தனி ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும்? அதுதான் நான் பல இடங்களில் சொல்லுவேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த முறை அதிமுக நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நேற்று கூட சொன்னார் கூட்டணி வைக்க மாட்டேன், அங்கே வைக்க மாட்டேன், நான் தனித்து நிற்பேன். நீ தனித்து நில்லுங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. யார் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி சாக வரையும் இருப்பேன் நான் சொல்கிறாரு. சந்தோஷம். இந்த மக்கள் சாக வச்சுடணும் நம்மளை, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். உங்களோட நோக்கம் என்ன? இந்த அரசாங்கம் வீழ்த்துவது. இந்த அரசை வீழ்த்தணும்னா எதிரி பலமாக இருந்தால் கூட்டணி சேர்ந்து அடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணனுக்கு வந்து நான் அறிவு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் நிற்குமா நிற்காதான்றதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். பேசுவதற்கு எல்லாமே அழகாக இருக்குங்க, அழகாக பேசலாம். பேச்சு எல்லாமே செயல்பட வராது, செயல்படலாம் பேச்சாகாது. புரியுதுங்களா? செயல் விதம் வேறு, பேச்சாற்று வேறு. சொல்லும்போது அழகாக சொல்லலாம், கண்ணே மணியே முத்தே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செயல்பாட்டில் நிற்குமான்னு பார்த்தா டெய்லி கொஞ்சம் முடியுமா? நீ நிற்காது. சும்மா சொல்லுவதற்கு ஈஸிங்க. திமுககாரனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தெரியுமாங்க, திமுகவுக்கு பொய்யை தவிர எதுவும் தெரியாது. திமுககாரனுக்கு ஒருத்தன் வீட்டோட குடும்பத்தை கொண்டா உண்மையை சொல்ல மாட்டான், பொய்யிலேயே வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படியாப்பட்டு வாக்குறுதியை நம்பி தான் அந்த மக்களை, ஒரு அப்பாவி மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சிருந்து 5 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டீங்க, பல ஆயிரம் கோடிகளை சேர்த்துட்டீங்க. நான் சொல்லலை, அண்ணன் பிடிஆர் வரையும் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அத்தனை கோடி ரூபா சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பாவத்தை சம்பாதிக்கவா? சாபத்தை சம்பாதிக்கவா? பணத்தை சம்பாதிச்சிங்க, ஆனால் யாரை வச்சு சம்பாதிச்சிங்க? இந்த மக்கள் நலனை வந்து நீங்கள் சொல்லி சொல்லி சம்பாதிச்சிங்க. இந்த மக்களுக்கு எதுவான எந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சான்னு சொல்லுங்கள். என்னமோ வந்து இலவசமாக பஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை விட்டு ஓசியில் கொடுத்தான்னுவீங்க. அப்புறம் நாமண்ணா எப்படின்னுவீங்க, பட்டண்ணா எப்படின்னுவீங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் நடிக்காது பிரதர். இன்னும் அப்படியே பல்ல கடிச்சு உட்காந்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு, இன்னும் 6 மாதம். அன்னைக்கு குத்துவாம்பார் குத்து, அந்த குத்து இதோட சமாதிக்கு போயிட வேண்டியது தான் இந்த அரசு. சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.